வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவுகளில் அவித்த முட்டைகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன் நம்ம அவித்த முட்டைகளை மட்டும்தான் எடுத்துக்கணுமா, மற்ற எந்த முட்டை வகைகளுமே எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா கூடாது தாங்க. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முட்டைகளை நம்ம அவித்த முட்டைகளாக சாப்பிட்றது நமக்கு நல்லது. மாறாக நம்ம ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே உடச்சி எடுத்துக்கிறது, இது எதுவுமே நமக்கு நல்லது கிடையாதுங்க. ஸோ நம்ம தினமும் 1 அல்லது 2 அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு எல்லாமே நம்ம முட்டை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ ஹீமோகுளோபினுடைய லெவலில் முட்டை நமக்கு பாதுகாக்கும். காரணம் என்ன அப்படின்னா முட்டையில் இரும்பு சத்து, அயன் மற்றும் விட்டமின் B12 நிறைந்திருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அந்த இரும்பு சத்து பற்றாக்குறையை நீக்கும். அப்போ நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பு அணுக்களினுடைய உற்பத்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு செலுத்தும். இதனால் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரி ரத்த சோகைக்கான அறிகுறிகள்லாம் நமக்கு எதுவுமே இருக்காது. அந்த அறிகுறிகள் எல்லாமே நமக்கு போயிடும். அப்போ நம்ம போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் பெற்று ஆக்சிஜன் சப்ளை பெற்று உடலை சுறுசுறுப்பாக பராமரித்துக் கொள்ளலாம். ஸோ ரத்த சோகையை க்யூர் பண்ணிக்கலாம், மீண்டும் வராமல் தடுக்கலாம். அதுக்கு தான் முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம முட்டையை எடுத்துக்கொள்ளலாங்க. முட்டையில் பார்த்தீங்கன்னா ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள், அதாவது ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு வேண்டி நல்ல கொழுப்புகள் மட்டும் அதிகரிக்கப்பட்டு அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறைக்கப்படும் பொழுது ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் போகும். இதனால் இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கும். அப்போ நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள்லேருந்து வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் நமக்கு அந்த சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முட்டை அப்படின்றது அதாவது அவித்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. கண் பார்வை திறன் கூர்மைப்படுத்தப்படுவதற்கும் கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு, சுருக்கமாக சொல்லணும்னா கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்காக முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்னன்னா முட்டையினுடைய மஞ்சள் கரு தாங்க. அந்த முட்டையினுடைய அந்த மஞ்சள் கருவில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் ஆகிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க. ஸோ இது வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய கண்புரை மற்றும் பார்வை திறன் குறைபாட்டை உங்களுக்கு தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். மாகுலர் டீஜெனரேஷன் ஏற்படுறது, மாலை கண் நோய் ஏற்படுறது, கண் பார்வை திறன் ரொம்ப கூர்மை அற்று போகிறது, இதெல்லாம் இல்லாமல் அந்த விடிப்படலம் சேதமடைவதெல்லாம் இல்லாமல் கண்புரையெல்லாம் இல்லாமல் உங்களுடைய கண் பார்வை மங்கி போயிருந்ததுன்னா அதை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே தொடர்ந்து நீங்கள் அவித்த முட்டைகளும் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். மூளை செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் அவித்த முட்டைகளை எடுத்துக்கலாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முட்டையில் கோலின் அப்படின்னு அந்த சத்து இருக்குங்க. ஸோ இந்த சத்து எப்படி நமக்கு மூளைக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கோலின் அப்படின்ற சத்து தான் மூளையினுடைய செல்களை வலுப்படுத்துது. அப்போது நமக்கு மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவுக்கு நமக்கு பாய ஆரம்பிக்கும். செல்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும் போது நினைவு ஆற்றலை நம்ம மேம்படுத்திக்கலாம். நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லினராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்காக அந்த மூளை செயல்பாட்டை சிறப்பாக வைக்கிறதுக்கு தான் நம்ம அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்ளணுங்க. நம்மளுடைய உடல் எலும்புகள் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்கும் தசை வளர்ச்சி சிறப்பாக வைத்துக் கொள்வதற்குமே நம்ம முட்டை எடுத்துக்கலாம். இப்போ காரணம் என்னன்னா முட்டையில் உயர்தர புரதம், ஹை புரோட்டீன் இருக்குங்க. ஸோ இது நம்மளுடைய தசை திசுக்களை பழுதுமாக்குறதுக்கும் தசைகளில் ஏற்படக்கூடிய தசைகளுடைய வலிமையை ஊக்குவிச்சு வலி எல்லாம் நமக்கு குறைக்குங்க. அப்போ தசை பிடிப்பு, தசை வலி, தசைகள் தளர்ந்து போகிறது, இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முட்டையில் புரதம் இருக்குங்க இல்லையா, புரதம், அதுக்கப்புறம் அமினோ அமிலங்கள், இது எல்லாமே உடல் வளர்ச்சிக்கு மிக உதவிகரமாக இருக்கிறதா தான் தசைகள் நமக்கு பலமாக இருக்கும். அப்புறம் முட்டையில் பார்த்தீங்கன்னா இயற்கையாக விட்டமின் டி சத்து இருக்குங்க. ஸோ இது உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவதற்கு உதவி பண்ணி எலும்புகள், பற்களை வலுப்படுத்தும். அதாவது நமக்கு விட்டமின் டியோடைய பணியே என்னன்னு கேட்டிங்கன்னா எலும்புகளுக்கு பலம் பெற வைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்துறது தான் விட்டமின் டி. அப்போ நமக்கு கால்சியம் சத்துக்கள், பாஸ்பரஸ் சத்துக்கள் இது எல்லாத்தையுமே உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்தி ஆஸ்டியோபோரோசிஸ்
ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு ருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு வந்து வராமல் ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறதுக்கும், பற்கள் நமக்கு வந்து உறுதியாக இருக்கிறதுக்குமே தொடர்ந்து வந்து நம்ம முட்டை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ தொடர்ந்து முட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.